ஹாப்பி நியூ இயர். ஆமென் சொல்லுங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்களை நம்முடைய ஸ்தாபனத்தின் சார்பாக ஒரு ஊழியக்காரன் என்ற ஸ்தானத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டை மனமார வாழ்த்தி ஆசீர்வதித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவோம். வாசிக்கலாமே. ஆமோஸின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 5:14. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல, நன்மையை தேடுங்கள், நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடி சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, வருஷத்தை தம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறவர், எங்கள் பாதைகளை நெய்யாய் பொழிய செய்கிறவர், இந்த 2021ஆம் ஆண்டுக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தம் எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கும் எங்களுடைய சபைக்கும் இது பிரயோஜனமாய் தீர கிருபை தாரும். பேசுகிற அடியனை பரிசுத்த ஆவியானவர் மறைத்து பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடந்த ஒரு ஆண்டிலே கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு தந்த வாக்குத்தத்தத்தை எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறினதோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கிறது. இந்த நாளிலும் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஜெபத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தத்தினாலே இந்த ஆண்டை உங்களை நடத்தி உங்களை தேவன் விசேஷித்த பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவார். ஆமோஸ் என்கிற தீர்க்கதரிசி தேவனாகிய கர்த்தர் பாதத்தில் நின்று கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட தேவ வார்த்தையாகும். இன்றைக்கு நாம் வாசித்து கேட்ட தேவ வார்த்தை. இஸ்ரவேல் என்கிற ராஜ்யம் ஒரு திருப்திகரமான ஒரு நல்லாட்சியை, நல்ல ஒரு ஆட்சியாளராயிருக்கிற ராஜாவை கொண்டு ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய கனமான ஊழியத்திற்கு அழைத்து வேர்பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷனாகும் ஆமோஸ். நன்றாய் நீங்கள் கவனித்து தேவ சமூகத்தில் இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த ஆமோஸ் என்கிற தேவ மனுஷன் தன்னுடைய தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேலிலே வாணிபம் மற்றும் செழித்து செல்வம் பெருகின ஒரு காலமாகும். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, நம்ம வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும் பொழுதெல்லாம் நாம் அடிக்கடி கர்த்தரை தேடுகிற அனுபவம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பல நேரத்தில் நெருக்கப்படும் பொழுதெல்லாம் கர்த்தரிடத்தில் வந்தார்கள். ஆனால் செழிப்பு வந்த பொழுதோ இந்த கர்த்தரை அவர்கள் மறந்து போனார்கள். அப்படி மறந்து போன பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் இவர்கள் வளர்ந்து வளர்ந்து வாணிபத்திலும் செல்வத்திலும் பலவிதமான பொருளாதாரத்தில் அவர்கள் வளர்ந்த ஸ்தானத்தில் அவர்களுடைய ஆராதனைக்கு மாற்றம் ஏற்பட்டது. சத்திய தெய்வத்தை ஆராதிக்க வேண்டிய இடத்துல சத்திய தெய்வத்தினுடைய ஆராதனை சடங்காச்சாரமாக மாறிவிட்டது. அப்படி இருக்கிறதான ஸ்தானத்தில் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனங்களிடத்துல சில வாதைகளை அனுப்பினார். என்ன வாதை என்று பார்க்கும் பொழுது தேசத்தில் பஞ்சம் வந்தது, தேசத்தில் வறட்சி வந்தது, ஜனத்தினுடைய வாழ்க்கையிலே சமாதான கேடு உண்டானது. ஆனால் கர்த்தர் எதை நினைத்தார் என்றால், இப்படியெல்லாம் வறட்சியும் பஞ்சமும் உபத்திரவமும் கொள்ளை நோய்கள் வந்தால் இந்த ஜனம் கர்த்தரிடத்தில் திரும்பும் என்று கர்த்தர் ஆமோஸை கொண்டு பேசி பார்த்தார். ஒரு மனிதனும் செவி சாய்க்கவில்லை. இந்த அருமையான 2021ஆம் ஆண்டை தொடங்கும் பொழுது விசுவாச குடும்பமே நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயம். அதாவது பிரிட்டனில் இந்த கொரோனா ஒரு உருமாற்றம் அடைந்து
அது நம்முடைய தமிழகத்திற்கும் வந்திருக்கிறது. இந்த கொரோனாவை காட்டிலும் அதிகமாக ஜனத்தை கொல்லுகிற உயிர்கொல்லி என்று நாம் இந்த நாட்களில் பேப்பர் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக நாம் கவனித்து வருகிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட உருமாற்றம் அடைந்த இந்த கொரோனா எங்களுடைய தேசத்தையும் எங்கள் கொடிகளையும் ஒருவேளை எங்களை தாக்கிவிடுமோ என்ற பயம், அச்ச உணர்வு எல்லா ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் வேதம் ஆமோஸை கொண்டு எச்சரிக்கிற ஒரு வார்த்தை, இப்படி கொள்ளை நோய்களும் வறட்சிகளும் பஞ்சங்களும் தேசத்திற்கு இஸ்ரவேலுக்கு அனுப்பியும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இஸ்ரவேலர்கள் மாறினார்கள் என்பதை கர்த்தர் ஒரு கிராமப்புறத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு மோசையோடு தேவனாகிய கர்த்தர் ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தோம். அந்த வார்த்தையை, எச்சரிப்பை கேட்காத ஜனங்களாக இந்த இஸ்ரவேலர்கள் மாறினார்கள். என அன்பான தேவ பிள்ளைகளே, 2020 ஆண்டு பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் இதே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஜனத்தோடு, விசுவாச குடும்பங்களோடு, உலகத்தினுடைய பல தேசத்தில் இருக்கிற ஜனங்களோடு எச்சரிப்பின் வார்த்தையை பேசியும், கர்த்தருடைய தத்ரூபமான தேவன் கொடுத்த வார்த்தைகளை பேசியும் அநேகர் கேட்காதிருந்த காலத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நீதிமான் என்று அல்ல, ஒருவேளை நல்லவன் மேலும் தீயவர்களின் மேலும் இந்த தேவன் அனுப்புகிற மழையும், இந்த சூரியனுடைய சூடும், இந்த குளிரும் நமக்கு அனுபவிக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 2021 ஆண்டு சபையோடு சிலதை படிப்பிக்க ஆசைப்படுகிறார். இந்த தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். ஆமென் சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். ஒரு இடையனாக, ஒரு மெய்ப்பனாக தேவனுடைய சமூகத்தில் தன் குடும்பத்தையும் தன்னுடைய ஆடுகளையும் மேய்த்துக் கொண்டிருந்தவனை, ஆமோஸை தேவனுடைய பணிக்காக நல்ல ஒரு ராஜா ஆட்சி பண்ணுகிற காலத்தில் கர்த்தர் அவனை ஊழியத்திற்கென்று அழைத்தார். ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படிதலை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, நடக்க போகிற காரியங்களை குறித்து மிக திட்டமாக ஜனங்களுக்கு தேவ அழைப்பை பெற்று தேவ ஊழியத்தை செய்த தேவ மனுஷனாகும் இந்த ஆமோஸ். ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போமே. நீங்கள் பிழைக்கும்படிக்கு, நல்ல புரிந்து கொள்ளுங்கள், இந்த 2021 ஆண்டு இந்த சத்தத்தை சபையிலும் வெளியில் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த ஆண்டுல நீங்களும் நானும் பிழைக்க வேண்டும் என்றால் தீமையை அல்ல, நன்மையை என்ன செய்யணுமா? தேடுங்கள். தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தத்தை எல்லாரும் கையிலையும் கொடுக்க மாட்டார். வாக்குத்தத்தம், நீங்க நம்ம சபையில கேட்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிபந்தனைக்கு உண்டு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துதான் தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தத்தை ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் பிழைக்கணும்னு சொன்னா, ஒருவேளை நீங்களும் நானும் பிழைப்பதற்கு ஆகாரம் எவ்வளவு இன்றிமையோ, ஆகாரம் எவ்வளவு முக்கியமோ, இந்த ஆண்டுல நீங்களும் நானும் பிழைக்கணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்லுகிறார், நீங்களும் நானும் யாரும் தீமையை செய்யக்கூடாது. பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமங்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று அறிந்த ஆண்டவர் அவனுக்கு அயர்ந்த நித்திரையை கர்த்தர் கொடுத்து ஏவாளை தன் எலும்பின் எலும்புமாக, மாமிசத்தின் மாமிசமாக கர்த்தர் இந்த ஏவாளை இந்த ஆதாமுக்கு என்று கொடுத்தார். பகலிலே தேவனாகிய கர்த்தர் அவ்வப்பொழுது குளிர்ச்சியான வேளையிலே ஏதேனுக்குள் அவர் வந்து இவர்களை விசாரித்து அன்பு செலுத்தி அவர்களோடு நேரம் செலவழித்த காலங்கள். திடீரென்று சர்ப்பத்தின் வடிவில் வந்த சத்துருவாகிய இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தான் இந்த ஏவாளோடு ஒரு காரியத்தை கேட்டான்.
நீங்கள் நன்மை தீமை அறிகிற ஒரு விருட்சத்தின் கனிவுண்டு இதை புசிக்கிற நாட்களில் நீங்கள் தெய்வர்களை போல மாறுவீர்கள். தீமையினுடைய டெபினிஷன் என்று சொல்லப்படுகிற, தீமையுடைய அச்சாரம் என்று சொல்லப்படுகிற சத்துருவாகிய சாத்தான் ஏவாளிடத்தில் இந்த தீமையை விதைத்தான். இந்த காலை வேளையிலே அன்றைக்கு தொடங்கின தீமை இப்பொழுது இந்த நொடி பொழுது வரையும் உலகத்திலே மனுஷன சத்துருவான சாத்தான் இந்த தீமையை விதைத்துக் கொண்டே போகிறான். இந்த ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்லுகிறார், கடந்த ஒரு ஆண்டு உங்கள் கண்களினால், உங்கள் செவிகளினால், உங்கள் இருதயங்களினால், உங்கள் கைகளினால், உங்கள் கால்களினால், உங்களுடைய நாவுகளினால் செய்து போன தீமைகளை விட்டுவிட்டு இந்த ஆண்டு நீங்கள் பிழைத்திருக்கும்படி, இந்த ஆண்டு கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்கும்படிக்கு பரிசுத்த தேவன் சபையின் நடுநின்று 2021 ஆண்டு முதல் நாளிலே சொல்லுகிறார், நீ தீமையை விட்டு விலகினால் இந்த ஆண்டு நீ மாத்திரமல்ல, உன் குடும்பம் மாத்திரமல்ல, உன் தேசமே பிழைக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு சபைக்கு திருவுள்ள பற்றுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். ஆனபடியால் இந்த தீமையை குறித்த 3 காரியங்களையும் நன்மையை குறித்த சில காரியங்களையும் சொல்லி நான் குறித்த நேரத்தில் சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெற்று இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்து இந்த புதிய ஆண்டில் ஒரு வெற்றி உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள சபையினுடைய வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள உங்கள் வேலை ஸ்தானத்திலே வளர்ந்து பெருக நான் உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவருக்கு வாசிக்க கேட்கலாமே. யோபு 5:16. அதனால் ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும், எளியவனை அவன் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும், பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். எல்லாரும் கவனிங்க. தீமையை உருவாக்குகிறது என்னது? ஹலோ, இந்த நாக்கு. பைபிள் சொல்லுது, பணம் எவ்வளவு எல்லா காரியத்திற்கும் தீமைக்கு வேறா இருக்கிறதோ நம்முடைய நாவு பொல்லாத நாவு. இந்த காலையிலே 2020ஆம் ஆண்டு முடிச்சு ஒரு புதிய ஆண்டுக்குள் வந்திருக்கிற தேவ ஜனமே, யோபு என்கிற பக்தனை வச்சு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையிலே புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற நீங்கள் பிழைக்கும்படிக்கு உங்கள் நாவை தேவ சமூகத்திலே கடிவாளமிட்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசுகிறார். மறுபடியும் நீதிமொழிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 17:13. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ, நல்ல புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலையிலே தேவனாகிய கர்த்தர் சபைக்கு சொல்கிறாரு, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல. இந்த வருஷத்துல நம் குடும்பமாய் பிழைக்க வேண்டுமா? நம் சபையாய் பிழைக்க வேண்டுமா? நம் ஊழியக்காரனாய் நின்று இந்த ஊர்ல பிழைக்க வேண்டுமா? கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவனுக்கும் நன்மைக்கு தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு. அந்த தேவ வசனம் நம்மை சொல்லுகிறது, எல்லாரும் பிழைத்திருக்கும்படிக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் தீமையை விட்டு அகல வேண்டும். ஒரு விஷயம் கூட அந்த வசனத்தை மறுபடியும் வாசித்து தரலாம். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நன்மைக்கு நீங்களும் நானும் தீமை செய்தோம் என்றால் நம்ம வீட்டில இருந்து என்ன மாறாது? தீமைகள் மாறாது. இந்த காலையில் இயேசு சொன்னார், ஒருவன் உங்களோடு கூட 1 மைல் தூரம் நடக்க விரும்பினால் அவனோடு 2 மைல் கூட நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த காலையிலே 2020ஆம் ஆண்டு ஒருவேளை நம்முடைய சரீரத்தினாலே
நம்முடைய குடும்பத்தினாலே, நம்முடைய உறவுகளினாலே, நம்முடைய எண்ணங்களினாலே யாரெல்லாம் தீமை செய்திருக்கிறோமோ அந்த தீமை நம்ம வீட்டை விட்டு விடாது என்று ஞானிகளில் ஞானியாகிய சாலமோனை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போய் வந்திருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தீமைக்கு தீமை செய்தால், நன்மைக்கு தீமை செய்தால் அந்த தீமை யார் வீட்டை விடாது, என் வீட்டையும் உங்க வீட்டையும் விடாது. ஆதலால் 2021க்குள் பிரவேசித்திருக்கிற சபை விசுவாசியே, கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவேளை நீங்கள் ஒரு prosperity என்று சொல்லுகிற செழிப்பினுடைய ஒரு உபதேச வாக்குத்தத்தம் கிடைக்கும் என்று நினைச்சிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் உண்மையுள்ள தேவன். ஆதலால் சபையோடு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க நன்மைக்கு பதிலாக தீமை செய்வீங்கன்னா அந்த தீமை உங்க வீட்டை விட்டு விடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுல விசுவாச குடும்பமே, இந்த புதிய ஆண்டுல உங்களை வர்ஷாப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. என்ன வர்ஷாப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு? என் நாவு சரியில்லாமல் தீமை செய்திருக்குமே ஆனால், என் கண்ணு தேவனுக்கு பிரியமில்லாத தீமை செய்திருக்குமே ஆனால், என் கை உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்குமானால் அந்த தீமை என் வீட்டை விட்டு போகாது என்று கர்த்தர் உங்களிடத்தில் உரைக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. ரோமர் 12:17. ரோமர் 12:17. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதபடி, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதபடி எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை யோக்கியமானதை செய்யுங்கள். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் நல்லா கவனிக்க வேண்டும். ஒருவனுக்கு யாரும் செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. தீமைக்கு பதிலாக நன்மை செய்து கொள்ள எல்லாருக்கும் முன்பதாக நாம் யோக்கியமானவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் வீட்டுல ஒரு குணம், சபையில வர சொல்ல ஒரு குணம். பாஸ்டர் சபையில ஒரு குணம், வெளியில ஒரு குணம். கர்த்தர் அதை விரும்பவில்லை. நடிக்கிறவன் கர்த்தருக்கு வேண்டாம். நடனம் பண்ணுகிறவன், ஆக்ட் பண்ணுகிறவன், சினிமா இருந்தா ஆக்ட் பண்ணணும். ஆண்டவர் சொல்லுகிறார், ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஒருவேளை அந்த சபையை ரோமாபுரிக்கு அந்த பவுல் ஸ்தாபிக்காவிட்டாலும் இந்த பவுலுக்கு கடிதம் எழுதும் பொழுது சொல்லுகிறார், எல்லாரிடத்திலும் நீங்கள் யோக்கியமானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். பாஸ்டர் வரச்சல உங்க வீட்டுல நல்ல அழகான என்ன டிவி, ஏஞ்சல் டிவி. பாஸ்டர் வரச்சல உங்க வீட்டுல என்ன டிவி, காட்ஸ் டிவி. பாஸ்டர் வரச்சல உங்க வீட்டுல பெரிய சந்தோஷம். பாஸ்டர் போக்கிழிஞ்ச கேட் டிவி. பாஸ்டர் வந்தாச்சுன்னா உங்க வீட்டுல ஒரு பெரிய சந்தோஷம். கணவனுக்குள்ளே மனைவிக்குள்ளே ஒரு சண்டை இல்லை, ஒரு பிரிவினை இல்லை. ஆனா போனாலும் வீட்டுல சமாதானம் இல்லை. இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லா இடத்திலும் தீமை செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக, அது யோக்கியமாக எல்லாருக்கும் முன்பதாக நடந்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஏற்றெடுக்க தயார்? நன்னைக்கு காலையில் இந்த ஆண்டை ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே இந்த ஆண்டுல ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய வாயினால், என்னுடைய சிந்தனையினால், என்னுடைய எண்ணங்களினால் யாரையாவது நான் வேதனைப்படுத்தினது உண்டால், ஆண்டவரே நான் இந்த தேவ வார்த்தைக்கு முன்பதாக போகும் பொழுது என்னை மன்னித்தருளும் என்று ஒரு ஒப்புரவாதலின் ஊழியத்தை செய்து இந்த இடத்துல நான் நிற்கிறேன். எத்தனை பேர் இந்த ஆண்டில் விட்டுக் கொடுக்க தயார்? ஒரு காலத்தில் இந்த தேவாலயம் எப்படி எல்லா காரியத்திற்கும் முன் நின்றது, இன்றைக்கு காலையில அருமையான தேவ பிள்ளைகளை எல்லா இடத்திற்கும் ஓடுவதற்கு உங்க போதகர ஆண்டவர் பயன்படுத்தினார். இதை ஏற்றெடுத்து செய்வதற்கு ஆண்டவர் சமூகத்துல என்னால ஏன் முடியாமல் போயிற்று என்று ஒருவேளை இந்த நாளில என்னை அழைக்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசுகிறார். இந்த காலை வேளையில சபைக்கு விரோதமாய், ஊழியருக்கு விரோதமாய், சபைக்கு எதிராக இந்த காலத்தில் செயல்பட்ட சபையாகிய விசுவாச குடும்பங்களோடு இந்த புதிய ஆண்டை புடமிட்டு உங்களை சீர்படுத்தி, என்ன சீர்படுத்தி, தீமை யாரும் செய்யாதபடிக்கு நன்மை செய்து
எல்லாருக்கும் யோக்கியமானவர்களாக நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். நம்ம ஜெபிக்க சொல்ல எப்படி அழகான வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம் தெரியுமா? உங்க பாஸ்டர்ட்ட கையில கொடுத்தா அழகான தேவ வார்த்தை சொல்லுகிறார் தெரியுமா? ஆண்டவர் இந்த பாஸ்டர் இடத்துல ஒரு நாள் கேட்பாரு, உன்னை நான் 21 ஆண்டு காலங்கள் உன் சொந்த மண்ணை விட்டு இந்த தேசத்துக்கு கொண்டு வந்த நீ ஜனங்களோடு நடித்து ஊழியம் செய்தால் உன்னை நியாயாசனத்திற்கு முன்பதாக நின்று நான் கணக்கு கேட்கிற ஒரு காலம் உண்டு. ஆதலால் நடிப்பு என்பது எம்ஜிஆருக்கும், நடிப்பு என்பது ரஜினிகாந்துக்கு மாத்திரம். நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டியவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. சபைக்கு வரும் பொழுது எவ்வளவு பரிசுத்தமாய் கர்த்தரை ஆராதிக்கிறீர்களோ, ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது அதை பரிசுத்தம் உங்களுக்குள்ளே வேண்டும். ஒருவரை ஒருவர் குறை சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட குறை சொல்லக்கூடாது என்கிற தீமை உங்களுக்குள்ள விதைக்க கூடாது என்பதை கர்த்தர் 2021ஆம் ஆண்டு ஒரு ஒர்க் ஷாப்ல உங்களையும் என்னை சீர் செய்ய விரும்புகிறார். ஏற்றெடுக்க தயாரா, ஏற்றெடுக்க அங்கீகரிக்க தயாரா என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் ஷாப்பிங் பண்ணி எல்லாரும் கையிலையும் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் சுதந்திரிக்கப்பட மாட்டாது. ஆனால் நிபந்தனைக்கு உட்பட்டு வாக்குத்தத்தத்தை தருகிற எங்க அப்பா வல்லவர். ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல வரும் பொழுது நான் 2 வாக்குத்தத்த வசனத்தோடு வந்தேன். இந்த வாக்குத்தத்த வசனம் உங்க வீட்டுல கிடக்கிறது. எத்தனை பேரு எத்தனை நாள் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி சுதந்திரித்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வாக்குத்தத்த பல நேரத்துல நான் சோர்ந்து போன நேரத்துல, நான் கண்ணீர் வடிக்கிற நேரத்துல, நான் கவலையோடு இருக்கிற நேரத்துல, நான் பொருளாதாரத்தில் நெருக்கப்படுகிற நேரத்துல இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தரிடத்துல சொன்னேன். ஆண்டவர் இன்னைக்கு வர குறைவில்லாமல் இந்த வாக்குத்தத்தத்தின்படி என்னை நடத்தினார். அந்த ஆண்டவர் இன்னைக்கு காலையில புதிய வருஷத்துல சொன்னாரு, நான் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை உனக்கு தர போகிறேன். இந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா ஒரே ஒரு நிபந்தனை மாத்திரம். பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்லுகிறார், நீங்களும் நான் யாரும் தீமை செய்யக்கூடாது. இங்க நிற்கிற உங்களை காட்டிலும் யோகியன் என்று பேசவில்லை, உங்களை காட்டிலும் பெரியவன் என்று பேசல, உங்களை காட்டிலும் வேத அறிவு உள்ளவன் என்று பேசல, நான் பேசல. கர்த்தர் சொல்லுகிறான், நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். இன்னைக்கு காலையில ஒப்புரவாகலாமா? ஆண்டவரே, இந்த வருஷத்துல, போன வருஷத்துல என் நாவினால், என் கண்ணினால், என் எண்ணங்களினால், என் சிந்தனைகளினால் எத்தனையோ தீமை செய்து விட்டேன் ஆண்டவரே. ஒரு காலத்துல கர்த்தர் கூப்பிட்டு நிறுத்தும் பொழுது, ராஜன், இந்த திருச்சபையில யாருக்கு நீ தீமை செய்தாய் என்று கர்த்தர் கேட்கும் பொழுது, ஒருவேளை நான் மறக்கலாம், என் மனைவி மறக்கலாம், என் பிள்ளைகள் மறக்கலாம். ஆனால் மறக்காத கர்த்தர் நிமிடம் உள்பட, செகண்ட் உள்பட, நாள் உள்பட, வருஷம் உள்பட எனக்கு முன்பதாக ஒரு திரையிலை போட்டு காண்பிப்பார். எனக்கு மாத்திரமல்ல, உங்கள் எல்லாருக்கும் அந்த கர்த்தர் போட்டு காப்பாரு. இன்னைக்கு இந்த வருஷத்துல பிழைக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசைப்படுகிறீங்க? இந்த ஆண்டுல கர்த்தருக்காய் வாழணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருக்காக உண்மையா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க? கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீ தீமை செய்யவே கூடாது. ஒருவருடைய முகத்தை பார்த்து சொல்லுங்க, நம்ம ஒருவருக்கு ஒருவர் தீமை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வருஷத்துல ஒரு செழிப்பான வாக்குத்தத்தம் கிடைக்கும்னு நீங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னிடத்துல பேசின கர்த்தருடைய ஆவியானவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, யாராரு நீங்க வேலை பார்க்கறீங்களோ உங்களுடைய ப்ரமோஷனுக்காக ஒருவனுக்கு தீமை செய்யாதீங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருவேளை உங்களை விட உயர்ந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தீமை செய்யாதீங்க. சபையில வருகிற ஒருவரும் யாரும் ஒருவரை விட ஒருவர் கீழ் அல்ல, ஒருவருக்காக நன்மை செய்ய கற்றுக்கொள்ள, ஒருவருக்கு தீமை செய்யாதபடி நீங்கள் யாவரும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
வாசிக்கலாமே. 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18. தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். எல்லாரும் கவனிக்கணும். எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வருஷத்துல இந்த வாக்குத்தத்தம் உங்களை சுதந்திரிக்க போகிறது. எத்தனை பேர் நீங்க நம்ப போகிறீங்க தெரியல. நான் 100% இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நிச்சயத்தோடு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நிறுத்தி வாசிக்கலாம். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிக்க வேண்டும். மேன்மையாக இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுகிறோம். இந்த வருஷத்துல என்ன சொல்றாரு? நன்மையை தேடணும். என்ன தேடணும்? நன்மை தேடி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். என் சபை விசுவாசிகளுக்கு எல்லாம் நன்மை வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்தது கண் காணாது, செவி கேட்காது, இருதயம் அறியாது. தீமையை செய்து பாட அனுபவிக்கிறதை காட்டிலும் நன்மை செய்து தீமை அனுபவிப்பது தேவனுடைய வசனத்தை எழுதுகிற அருமையான பக்தன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால நீங்க நன்மை செய்தால் நிச்சயம் தீமை வரும். சோர்ந்து போகாதீங்க. அம்மை சொல்லுங்க. இந்த இடத்துல இருக்கிற அநேகர் உங்களால சொல்ல முடியும், என்னால் இந்த குடும்பம் வாழ்ந்துச்சு, என்னால் இந்த குடும்பம் கட்டி எழுப்பப்பட்டுச்சு, இன்னைக்கு என்ன பார்த்துட்டு பார்க்காதவங்களை போல போறாங்க. இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் அந்த நன்மை ஒருபோது தீமையாக மாறுவதே கிடையாது. நிச்சயம் அது நன்மை உங்களை தேடி வரும். ஆதலால் இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் நானும் சேர்ந்து கர்த்தர் சொல்லுகிற விரும்புகிறது, நம்ம நன்மையை நாட வேண்டும், நன்மையை தேட வேண்டும். வேதத்துல இயேசுவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். ஆமென் சொல்லுங்க. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். வேதாகமத்தில் 38 ஆண்டு காலங்கள் ஒரு பெதஸ்தா என்கிற ஒரு குளத்தை மாத்திரம் நம்பி வாழ்ந்த, எப்படியாவது இந்த தூதன் சில நேரத்தில் வரும் பொழுது, இந்த குளத்தை கலக்கும் பொழுது என்னைக்காவது விடுதலை பெற்று வந்துடலாம்னு சொல்லி ஒருவன் நினைத்து 38 ஆண்டு காலங்கள் நினைத்து அவனுக்கு முடியாமல் போன ஸ்தானத்துல இயேசு பெதஸ்தா குளத்தின் வழியாக வந்த பொழுது அவனை கண்டு, அவனை அறிந்து, அவன் வெகு நாட்களாய் இந்த இடத்துல கிடக்கிறான் என்று பார்த்து கர்த்தர் அவனிடத்துல கேட்டார், உனக்கு சுகம் பெற உனக்கு விருப்பம் இருக்கிறதா? அவன் கேட்கிறவர் யார் என்று தெரியாதபடிக்கு அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிறார் என்பதை மறந்துவிட்டு அவன் மறுபடியும் சொல்லுதான், குளத்தை சொல்லுதான், ஒரு தூதன் இப்படி வருவான், இந்த தூதன் வரும்பொழுது குளத்தை கலக்குவான், என்னை கொண்டு விடுவதற்கு யாரும் இல்லை. இயேசு சொன்னார், உன் படுக்கையை எடுத்து நட. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன் படுக்கையை எடுத்து நட என்று சொன்ன பொழுது அவர் 38 ஆண்டு காலங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிற பெதஸ்தா அவனை கைவிட்ட ஸ்தானத்துல நன்மை செய்கிற ஒருவர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு காலை வேளையிலே இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க போகிற தேவ சொன்னமே, இந்த ஆண்டு உங்க எல்லாருக்கும் ஒரு நன்மையை தருகிற ஆண்டு. ஆனால் நிபந்தனை தீமையை விட்டு விலக வேண்டும். ஆதலால் பரிசுத்த தேவன் சபையோடு இந்த காலையில பேசுகிறார், நானும் நீங்களும் நன்மை செய்ய வேண்டும். இரண்டாவதாக வாசிக்கலாம், நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. நீதிமொழிகள் 3:27. நீதிமொழிகள் 3:27. செய்யாமல் இராது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். எல்லாரும் என்ன புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஆண்டு உங்களை நன்மை செய்ய வைக்க போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை கஷ்டப்படுகிற ஒருவனுக்கு உங்க கையில் இருக்கிற பணத்தை கொடுத்து உதவினீங்கன்னா அது ஒரு தேவ கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. இந்த ஆண்டு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே எங்க சபையில யாராவது வீடு இல்லாம இருந்தா வீடு கட்டுகிற காலத்துல ஒருவேளை பணத்தை கொடுத்து எனக்கு உதவ முடியாட்டும், ஒரு 4 நாள், ஒரு 3 நாள், ஒரு 5 நாள் அவங்க தருகிற சாப்பாடை வாங்கி அந்த வீடு கட்டுவதற்கு நான் முயற்சி பண்ணுவேன்னு எத்தனை பேர் தீர்மானம் எடுப்பீங்க? ஒருவேளை நம்ம சபையில படிக்கணும்னு ஆசை,
படிக்கணும்னு ஆக்கிரகம், அவங்கள படிக்க வைக்க முடியல. ஒரு ஸ்டூடெண்ட படிக்க வைக்க, ஒரு செமஸ்டருடைய பணத்தை கொடுக்க எத்தனை பேரால முடியும்? அல்லேலூயா. ஒருவேளை ஒரு ஆபரேஷனுக்காக ரொம்ப நாளா விரும்பியும் பணம் இல்ல, ஆபரேஷன் பண்ண முடியல, அதற்கு என்னுடைய ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் பொருத்தனை பண்ணுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பேருடைய வீட்டுல சரியா டிரஸ் இல்ல, உங்க கண்கள் பார்த்தும் பார்க்காமல் போகும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யாத? செய்யாமல் இராதே. இன்னைக்கு காலையில் நீங்கள் பிழைக்க வேண்டும் சொன்னா, நானும் பிழைக்க வேண்டும் சொன்னா, கர்த்தர் சொல்ல, அவன் தீமையெல்லாம் விட்டு விலகு. நீ நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போகாதே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, இந்த கை கொடுக்கிறது இந்த கை தெரியக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இந்த காலை பொழுதுல பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக சபையோடு சொல்லுகிறார், உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இங்க 4-5 அரசாங்க ஊழியர்கள் நீங்கள் இருக்கிறீங்க. இவங்களுக்கெல்லாம் ஓடினா உழைச்சாதான் காசு. ஆனால் மாதம் 31ஆம் தேதி ஆகும் பொழுது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு சம்பளம் வந்து ஏறும். வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் அறிவிக்கிறது, தேவனுடைய சமூகத்துல ஒரு பங்கு ஏழைகளுக்காய், ஒரு பங்கு தர்மம் கொடுக்கிறவர்களுக்காக, ஒரு பங்கு கர்த்தருக்கென்று கொடுக்க கர்த்தர் தம்முடைய பிரதான கட்டளைகளை கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த ஆண்டுல என்னுடைய ஞாபகம் சரி, இந்த 5 அரசு ஊழியர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. இந்த ஆண்டுல ஒரு பொருத்தனை பண்ண முடியுமா? ஆண்டவரே, என் சபையில கஷ்டப்படுகிற ஒரு பிள்ளைக்கு ரொம்ப செய்ய முடியாவிட்டாலும் ஒரு செமஸ்டருக்கு 12,000 ரூபாய் கட்டுவேன்னு எத்தனை பேர் பொருத்தனை பண்ண முடியும்? உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் விட்டுவிடாதே என்று நான் ஆராதிக்கிற கர்த்தர் படிப்பித்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் கொண்டாடணும், நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுகிறோம். இன்னும் சில நிமிடத்துக்குள்ள உங்க வீட்டுல பிரியாணின்னு தெரியாது, என்னதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆகாரம் இல்லாத அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு நேரத்திற்கு ஆகாரத்திற்கு என்னுடைய பங்கு கொடுப்போம்னு எத்தனை பேர் ஒரு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை கர்த்தர் இன்னைக்கு கேட்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் வரப்போகிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம், 20வது வசனம். மத்தேயு 28:20. மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனை பேர் அந்த வசனத்தை மெமரி பண்ணீங்கன்னு தெரியாது? 2 பிள்ளைகளுங்க அந்த வசனத்தை மெமரி பண்ணீங்க சொன்னாங்க. நீங்கள் பிழைத்திருக்கும்படி. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பிழைத்திருக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்க. நன்மை செய்துட்டா கர்த்தர் உங்களுக்கு தருகிற ரிவார்டு, வெகுமதி என்னன்னு சொன்னா, அவர் உங்க கூட இருப்பாராம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுங்க. நாங்க ஊருக்கு போயிட்டு வர சொல்ல, எங்க அண்ணமார் அக்காமாருடைய பிள்ளைகள் எங்க பிள்ளைகளை பார்க்க சொல்ல ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு. ஆனா பிரிய சொல்ல ஒருவருடைய முகத்துல சோகம். இதே மாதிரி உங்க எல்லாருடைய உறவுகளிலே அப்படி உண்டு. ஆமென். ஹலோ, இங்க இருக்கிறீங்களா? ஆனா ஒரு ஆளை விட்டு பிரிய சொல்ல நமக்கு என்ன வரும்?
துக்கம் வரும். இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, நீ நன்மை செய்துட்டனா, நீ தீமையை விட்டுட்டனா, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் இந்த வாக்குத்தத்தை கர்த்தர் சொல்லுகிறார், ஆமோஸோடு சொல்லுகிறார், தேவன் நாகிய கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. ஆமென். பல நேரத்தில் உங்க வீட்டுல வந்துட்டு கணவன் மனைவியினுடைய சண்டையினால, பிள்ளைகள் பெற்றோருடைய சண்டையினால ஆண்டவர் உள்ளே வராதபடிக்கு வீட்டுல ஒரு பெரிய போர்டு இருக்கும், கிறிஸ்து இந்த வீட்டினுடைய தலைவர். ஆனால் பல நேரத்துல அம்மாமாரை நீங்கள் தலைவராய் மாறினீர்கள். அப்பாமார் நீங்க தேவனுக்கு பிரியமல்லாதவர்களாய் நடந்து கொண்டீர்கள். இன்னைக்கு இந்த ஸ்கிட்ல நீங்க மொபைல் போன் எல்லாம் குறிச்சு பல காரியங்களை நீங்க கேட்டீங்க. அதனால இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்லுகிறாரு, எஸ்ஐயாவோடு சொல்லுகிறார், I will be with you. நான் உன் கூட இருப்பேன். சீஷர்கள் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பொழுது தன் சீஷர்களுக்கு பிரத்யட்சமாய் அவர் வானத்துக்கு பரமேறும் பொழுது சொன்னாரே, நானோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் உன்னோடு கூட இருப்பேன். இந்த வருஷத்துல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 365 கால் நாள் முழுவதும் உங்க கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் இந்த வருஷத்துல இருக்கிறாரு. ஆனா உங்க கூட ஏன் கூட அவர் இருக்கணும்னா 2 கண்டிஷன். ஆமா சொல்லுங்க, தீமை விட்டுறணும், நன்மை செய்ய வேண்டும். அமைச்சுவீங்க. அப்படி நன்மை செய்யும் பொழுது இந்த ஆண்டு உங்க துக்கத்திலும் கண்ணீரிலும் நெருக்கத்திலும் அநேகர் உங்களை கைவிட்டாலும் கைவிடாத ஒரு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தினாலே இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வாதமாக நடத்தி, இந்த ஆண்டு உங்களை எல்லாவித தீமைகளுக்கும் விலக்கி காத்து, இந்த ஆண்டில் நீங்க என்னதெல்லாம் விரும்புகிறீங்களோ, ஒருவேளை குழந்தை பாக்கியத்திற்காக, ஒரு வீட்டுக்காக, ஒரு வேலைக்காக, எதிர்கால காரியங்களுக்காக நீங்கள் எதற்காக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறீர்களோ அதை தர வல்லமையுள்ள ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று மனமாற வாழ்த்தி இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார் என்று மனமாற வாழ்த்தி, நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஒரு ஊழியக்காரன் என்ற ஸ்தானத்துல ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லி, நம்முடைய பேராயராய் இருக்கிற, பிரதம பேராயராய் இருக்கிற, ஆர்ச் பிஷப் இருக்கிற ரைட் ரெவரண்ட் மோசஸ், டாக்டர் மோசஸ் சுவாமிதாஸ் ஐயா அவருடைய சார்பாக, நம்முடைய தற்போதைய பிஷப்பினுடைய சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல புத்தாண்டு இந்த ஆண்டாக மாறி உடல் சுக பலன் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து தேவனுடைய சமூகத்தில் இந்த ஆண்டுல வரவேண்டிய நன்மைகளை பெற்று அனுபவித்து வாழ்வதற்கு மனமாற வாழ்த்தி இந்த தேவ வார்த்தையிலிருந்து அமர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.